தேடி சேர்ந்திடாமல் உயிரேடு. நம்ம உறவை தேடி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஒரு பெண் வந்திருக்காங்க. 3 வயசில் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்கள அவங்க அம்மா வீட்டில், அதாவது பாட்டி வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் எங்கள் அம்மாவுக்கு எப்படியாவது ஏதாவது சாதிச்சு காட்டணுன்ற ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவான ஒரு இதில் இருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க. அது எப்படிங்க ஒரு தாய் அப்படி விட்டுட்டு போக முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்குங்க, இதே மாதிரி தான் மாற்றுத்திறனாளியாக பிறந்த அந்த பொண்ணு நடக்க முடியாது, பேச முடியாது, இப்படியே ஒரு 2 வயசு குழந்தை மாதிரி கீழே தரையிலேயே தவழ்ந்து போயிட்டு இருக்கும். அந்த குழந்தைய கண்ணுக்குள்ளே வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க அந்த தாய். கோயில் குளமாய் போய் அந்த கோயிலில் போய் வேண்டிக்கிட்டு இருக்காங்க, என் குழந்தை எப்போ எந்திரிச்சு பேசுமோ, எப்போ தம் வேலைகள் தான் செஞ்சுக்குமோ அன்றைக்கு வரைக்கும் நான் காலில் செருப்பு போட மாட்டேன்னு. கிட்டத்தட்ட 32 வருஷமாக அந்த தாய் காலில் செப்பலையே போடாமல் என் கண்ணு முன்னால் நிறைய தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன். எப்படி இருக்காங்க பாருங்கள். விட்டுட்டு போகிற தாய்மார்களும் இருக்காங்க, கண்ணுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிற தாயுங்க இருக்காங்க. இந்த 3 வயசில் அவங்க பாட்டி வீட்டில் விடப்பட்ட அந்த குழந்தை இன்னைக்கு 25 வயசு பெண்ணாக இருக்காங்க. அவங்க பேர் கவிதை சத்யா. அவங்க யார், என்ன சாதிச்சிருக்காங்கிறது நம்ம ஏவியில் பார்த்துருவோம். மாற்றுத்திறனாளியாக பிறந்த ஒரே காரணத்தால் பெற்ற தாயினால் கைவிடப்பட்டதாக கூறப்படும் கவிதை சத்யா தனது 3வது வயதிலிருந்து அவரது பாட்டி ஆதிலட்சுமியின் அரவணைப்பிலேயே வளர்ந்து வந்தார். சில காலம் கழித்து அவரது பாட்டி இறந்துவிட பாண்டிச்சேரியில் உள்ள பேபி சாரா என்னும் இல்லத்தில் சேர்க்கப்பட்டார். அவரது பாட்டியின் மரணத்திற்கு பிறகு சித்தப்பா மற்றும் சித்தியின் அரவணைப்பில் இருந்து வந்த போதிலும் பேபி சாரா இல்லம் அவருக்கான எதிர்காலத்தை சிறந்த அளவில் உருவாக்கி கொடுத்தது. சத்யாவிடம் இருந்த கவிதை எழுதும் திறனை வெளிக்கொண்டு வந்ததோடு அவரது கவிதைகளை புத்தகங்களாக கொண்டு வரவும் உறுதுணையாக இருந்தது. தனது ஊனத்தை நினைத்து நொந்து போகாமல் சமூகத்தில் தனக்கென ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கி கொண்ட கவிதை சத்யாவிற்கு தீராத ஆசை ஒன்று உள்ளதாக நம்மிடம் கூறினார். தன்னை பெற்ற தாயை 22 வருடங்கள் கழித்து சந்திக்க வேண்டும் என்பதே அது. எனக்கு 2 தம்பி தங்கச்சிங்க, 2 பேருமே இரட்டை பிறவிகள். பாப்பா பேர் அபிராமி, தம்பி பேர் விக்னேஷ் பாபு. ஆனால் நான் அவங்கள சின்ன வயசுலேருந்து பார்த்ததில்லை. அவங்க என்கிட்ட அந்த அம்மான்ற ஒரு பாசத்தை காட்டுவாங்களான்றது கூட எனக்கு தெரியாது. தனி மனுஷியா இந்த கவிதை சத்யா எத்தனை கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. அவங்க நம்ம உறவை தேடி செட்டுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள நம்ம கூப்பிட்டு வச்சு பேசணும். கூப்பிடுறேன். நிறைய கவிதைகள் எல்லாம் எழுதுவீங்க போல. எத்தனை கவிதை எழுதிருக்கீங்க? 100 poems எழுதி இப்போது நிமிர்ந்த கொண்டால் கவிதை சத்யான்னு சொல்லிட்டு February 14th ரிலீஸ் பண்ணோம். அடுத்து அதையே வந்து August 16th ரைசிங் ஹைன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் மொழிபெயர்த்தோம். ஓ, எந்த ஊருமா உங்களுக்கு? சொந்த ஊர்? சென்னை. இதே போல சென்னை தான். எங்கே பிறந்தது? சென்னை தான். சென்னையில் தான் பிறந்தீங்களா? கூட பிறந்தாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எத்தனை பேர்? ஒரு தம்பி ஒரு பாப்பா. உங்களோட பெரியவங்களா இல்லை சின்னவங்களா? சின்னவங்க தான் என்னோட. ஓ, நீங்கள் தான் மூத்த குழந்தை வீட்டுக்கு. அம்மா அப்பாலாம் யாரு, எங்கே இருக்காங்க? அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அப்பா இருக்காரு, அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி தான். அப்பா? அப்பா பேர் சங்கர், அம்மா பேர் சுமதி. பாட்டி வீட்டில் வளர்ந்தீங்கல்ல நீங்கள்? 3 வயசுலேருந்து நான் பாட்டி கிட்ட தான் இருக்கேன். 3 வயசுலேருந்து பாட்டி வீட்டில் இருக்கீங்க. பாட்டி உங்களை நல்லா பாசமாக பார்த்துக்கிட்டாங்களா? எனக்கு என்னுடைய பாட்டி இன்னொரு தாயின்னு தான் சொல்லணும். பெற்ற தாய்க்கு நிகர் தான் அவங்க. அவங்களுக்கு நிகராக என்னோட பெற்ற தாய் கூட வர முடியாது. பாட்டி வீடு எங்க? பாண்டிச்சேரியா? ஓ, இப்போ எங்கே இருக்காங்க பாட்டி? பாட்டி இறந்துட்டாங்க. எந்த வயசில் இறந்தாங்க? எனக்கு 22 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. பாட்டி இறந்தப்போ அவங்க முகத்தை கூட நான் பார்க்க முடியாத நிலைமையில ஹோம்ல இருந்தேன். எனக்கு தெரியாது. அப்புறம் யார் சொன்னாங்க? அப்பா தான் சொன்னாங்க. அப்பா சொன்னாங்க. உங்க அப்பா சொன்னாரா? எனக்கு தெரியும் பாட்டி இறந்துட்டாங்கன்னு.
என்னுடைய கவிதை பயணம் வந்து தன்னம்பிக்கையின் வெற்றின் கவிதையில் பக்கத்துல வந்து பேசுறேன், சொல்லுங்க. தன்னம்பிக்கையின் வெற்றின்ற இதில் ஆரம்பித்தேன். அது நிதியை நோக்கின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் போட்டாங்க. அதை முத ஆசையாக ஆயா கிட்ட காட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க. பாட்டி தெரியுமா நீங்க கவிதையெல்லாம் எழுதுவீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கு ஆயா அத்தையும் அப்பாவும் தன்சாப்பாவும் வரும்போது நான் எடுத்துட்டு போய் ஆசையாக காட்டலான்னு சொல்லிட்டு ஆயா எங்கன்னு தேடினப்பா ஆயா இல்லைடா போயிட்டாங்கடான்னு சொல்லியிருக்காங்க. ஹோம்ல அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லலையா, இல்லை எதனால சொல்லியிருக்க மாட்டாங்க? இல்லை, நான் என்னால் தாங்கிக்க முடியாது, நான் ஏதாவது மனநல பாதிக்கப்பட்டுடுவேனோ, ஏன்னா அவங்கன்னா எனக்கு உயிர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா எனக்கு ஒரு தெய்வமாக இருந்து என்னை வழி நடத்திட்டு வராங்க. அதே சமயம் பாட்டி போனப்போ நான் என்ன வாழ்க்கையில் பண்ண போகிறேன் அப்படின்னப்ப என்னை தூக்கி எரிஞ்சிட்டு போகிறேன் என் அம்மா முன்னாடி. நான் வந்து நல்லா வந்து காட்டணும், அவங்க பார்த்து என்னை பெருமைப்படணும் அப்படின்றதுக்காக என்னுடைய சுதாமாவும் என்னுடைய அக்காவும் தன்சாப்பாவும் சேர்ந்து 3 பேர் சித்தப்பா. ஆனால் நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு அப்பா கூப்பிட தான் வரும். சின்ன வயசுலேருந்து என்னை ஒரு அப்பா மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பெத்த தகப்பனுக்கு ஸ்தானமாக இருக்காரு. இப்போ அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களா பாட்டி வீட்டில், அப்பா கூட இருந்து பார்க்குறதோ இல்லை அப்பா வந்து உங்கள் மேலே பாசத்தை கொட்டுறதோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா? காட்டுவார். அதே சமயம் அவருக்கு குடிபோதையும் அதிகமாக இருக்கும். ஸோ பாசம் இருக்கும், ஆனால் அதை எப்படி அவருக்கு வெளிப்படுத்தணுன்றது தெரியாது. எதனால் அம்மா விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா? என்னை வளர்க்க முடியாமல் இருந்திருக்கலாம். என்ன மாதிரி இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைய வந்து எப்படி வளர்க்குறதுன்னு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள் அப்போ எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது, சொல்லவும் இல்லை யாரும் உங்ககிட்ட. ஆனால் இப்போ அவங்கள பார்க்கணும், இப்போ நான் இந்த மாதிரி தனி மனுஷாக இருந்து இந்த மாதிரி ஒரு டேலண்டோடு நான் இருக்கேன், அது அவங்களுக்கு காட்டணுன்ற ஒரு வெறி நிறைய இருக்குல்ல. கண்டிப்பா அவங்க இங்க வரணும்னு நான் எதிர்பார்த்தானே, அவங்க வரல. ஆனா கண்டிப்பா இந்த ஷோவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இப்படி ஒரு பிள்ளைய மிஸ் பண்ணிட்டோமே அவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஷோ மூலமா உங்க அம்மாக்கு என்ன சொல்ல விரும்புறமா? என்ன மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைய வந்து உதாசீனப்படுத்தாம, ஒரு பெத்த தாய் தான் வந்து முதல் கடவுள்னு சொல்லுவாங்க. அந்த முகத்தை வந்து என்றைக்குமே நம்மளால் மறக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குழந்தைய வந்து வேணான்னு ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய லைஃப் முக்கியம்னு நினச்சாங்களோ இல்லை என்னை வளர்க்குற பயமோ எனக்கு தெரியாது. என்ன மாதிரி இருக்கிற ஒரு குழந்தைய உதாசீனப்படுத்தாதீங்க. ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் உங்களுக்கு பயன்படுவோம். இப்போது சித்தப்பா அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ வந்திருக்காங்களா சித்தப்பா எல்லாம்? இருக்காங்க. அப்புறம் வேற யாரும் வந்திருக்காங்க? சுதாமா வந்திருக்காங்க. சுதாமா யாரு? அப்பாவுடைய சித்தப்பாவுடைய ஒய்ஃப். ஓ, சித்தி எனக்கு. அக்கா வந்திருக்காங்க. ஆனால் அத்தை தான் எனக்கு. ஆனால் எனக்கு கூட பிறந்தவங்கன்னு சொல்ல போனால் எனக்கு எங்கள் அக்கா தான். சின்ன வயசுலேருந்து எனக்காகவும் என் பாட்டிக்காகவுமே கல்யாணம் பண்ணிக்காம எங்க அத்தை எங்க 2 பேரையும் பார்த்துக்கணுன்றதுக்காகவே, உங்களை வளர்த்துக்கிறதுக்காகவே கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாங்களா. அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு ஒரு 3 குழந்தைங்க இருக்கு கல்யாணம் பண்ணி. எனக்கு கியூட் பேபிஸ்ன்னு சொல்ல போனா அந்த 3 குழந்தைங்க தான். கவிதை சத்யாவோட அப்பா, சித்தி, சித்தப்பா, அக்கா பசங்க எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. நம்ம உறவு தேடி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். உறவை தேடி சேர்ந்திடாமல் உயிரேடு. மொத்த குடும்பமும் இந்த குழந்தைய ரொம்ப 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 கண்ணில் வச்சு அப்படியே பிறந்த குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு கூடுதலாக இன்னொன்று நான் சொல்லணுங்க, இவங்க அத்தை இருக்காங்க, கவிதை சத்யாவோட அத்தை. அவங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா இந்த குழந்தை யாரும் பார்த்துக்க மாட்டாங்களோ, நம்மளால் பார்த்துக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்ட்டு அவங்க கல்யாணமே பண்ணிக்காமல் கொஞ்ச நாள் இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் மற்றவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டிலாக இருக்காங்க. அந்த மொத்த பாசமான குடும்பமும்
இங்கே வந்திருக்கு. அவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம பேசுவோம். எந்த ஊர் உங்களுது? சென்னை தானா? பாண்டிச்சேரி. நீங்கள் அத்தைங்களா? அவங்க தங்கச்சி. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் பாண்டிச்சேரியில் இருந்தால் மெட்ராஸில் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? டிரைவர், லாரி டிரைவர். வந்திருக்காரா? இல்லை, வரல. வரல. 3 குழந்தைங்களா உங்களுக்கு? குழந்தைங்க. நீங்கள்? அவங்க சித்தி. சித்தி. எப்படியெல்லாம் இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிட்டீங்க நீங்கள்? இந்த குழந்தைய அம்மா தான் பார்த்துக்கினாங்க. அம்மாவுக்கு வந்து ரொம்ப வயசாகிடுது, சுகர் ஆகிடுது. அவங்களுக்கு வந்து கால் எடுத்துட்டாங்க அம்மாவுக்கு. அப்படியே இருந்து பார்த்துக்கின்னு நல்லா பார்த்துக்கின்னு இருந்தாங்க. கால் எடுத்த பிறகு ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்துட்டாங்க. அதுக்கு சத்யா கூட நம்ம சொல்லலை, ஏன்னா அது மனசு தாங்காது. அவங்க சிக்கான உடனே நீங்கள் இவங்களை கொண்டு வந்து அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோம். அதுக்கு முன்னாடியே அப்புறம் அவங்க இறந்த பிறகு சொல்லவே இல்லை சத்யாவுக்கு. எத்தனை நாளுக்கு அப்புறம் சொன்னீங்க? 5 நாள் பிறகு தான் சொன்னோம். ஏன்னா அது மனசு தாங்காது. ஏன்னா சின்ன குழந்தைலேருந்து தூக்கி வளர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு இதுக்கு எங்கே பார்த்தாலும் அவங்க தான் தூக்கி அலைஞ்சிங்கன்னு இருந்தாங்க. நான் கூட அவளை செஞ்சது கிடையாது. அம்மா இப்போ இறந்த பிறகு தான் வந்து சத்யாவை நான் பார்த்துக்கிறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னாங்க? சொல்லியிருந்தா அவங்க முன்னாடி இப்போ சொல்லுங்க. அது வந்து சொன்னாங்க, நான் எனக்கு பிறகு வந்து நீ நல்ல மாதிரியாக பார்த்துக்கோ, பேத்தியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் இருக்கிறாரு, அண்ணன் எப்பனா வருவாரு, அண்ணனை நம்பாத நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த குழந்தையோட அப்பா சொல்லியிருக்காங்க. 3 வயசுல விட்டாங்க இல்லையா? 3 வயசுல விட்டாங்க. உங்க மனைவி தானே கொண்டு வந்து விட்டாங்க? அதெல்லாம் ஒன்றா தான் இருந்தா. அப்போ நீங்க சொல்லலையா, ஏன் உங்க அம்மா வீட்டில் போய் விடுற, நம்ம ஏன் பார்த்துக்க முடியாதுன்னு கேட்கலையா நீங்க? அவங்க போனது எனக்கு தெரியாது, குழந்தை விட்டு போனது. உங்ககிட்ட சொல்லாம போயிட்டாங்களா? போயிட்டாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பே இல்லையா வீட்டில்? சொல்ல யாருமே எதுவுமே சொல்ல. ஏன் அப்படி? இல்லை, அது காரணம் அம்மாவை கேட்டேன் எங்கே இருந்தேன், அது சொல்லாமலாம் போயிட்டாடா வந்து. அவங்க அப்போ வேலைக்கு ஏதாவது போயிட்டு இருந்தாங்களா உங்க சம்சாரம்? இல்லை, அவங்க அம்மா வீட்டு இங்கே வந்துட்டாங்க பாண்டிச்சேரியில் இருந்து. இல்லை வந்துட்டாங்க, அங்கே விட்டுட்டாங்க இல்லையா? விட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். குழந்தைய வெறுக்க முடியாது. வெறுத்து விட்டுட்டாங்களா? இப்படி பிறந்திருக்கா குழந்தைன்னு? எனக்கு சரியா எதுவும் தெரியல, நானும் கேட்கல அதை பற்றி. ஏன் நீங்கள் பேசிக்கிறதே இல்லையா வீட்டில் புருஷன் பொண்டாட்டி? இல்லை. எப்படி தெரியவே இல்லை தெரியாதுன்றீங்க? அவங்க எதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் அடிக்கடி ஊருக்கு ஓடுவாங்க, அடிக்கடி வருவாங்க. அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் கேட்க மாட்டீங்க? கேட்பேன், கேட்டால் சரியான பதில் வராது. ஏன் அப்படி? உங்கள் மேலே என்ன அப்படி ஒரு உதாசீனம், அப்படி ஒரு கேர்லெஸ்னஸ் அவங்களுக்கு? அது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் உங்களுக்கு என்ன பழக்கங்கள், கெட்ட பழக்கங்களாவது இருக்கா? குடிக்கிறது? குடிக்கிற பழக்கம் உண்டு. அதான், அதனால உங்களை மதிக்கிறது இல்லை வீட்டில். ஆமாம் இல்லையா? அது ஒத்துக்கணும். நீங்கள் உங்கள் மனைவியை நீங்கள் பிரிஞ்சது எப்போ? அவங்க சத்யா 3 வயசு இருப்பது. அப்போ அதாவது விட்டுட்டு போனதோடு சரி, விட்டுட்டு போனதோடு சரி, திரும்பி வரவே இல்லையா? வரவே இல்லை அவங்க. அந்த குழந்தைய விட்டுட்டு போனாங்க 3 வயசுல. அதே தான். அதுக்கப்புறம் வந்து எட்டி பார்க்கல, எதுவும் பண்ணல, போகல. அவளுக்கு அதோட வெறுப்பாயிடுச்சு. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அந்த குழந்தை வந்து ரொம்ப லக்கிங்க நிஜமாவே. இப்படி ஒரு அத்தை, இப்படி ஒரு சித்தப்பா சித்தி. ஆனாலும் ஒரு குறை இருக்கும்ல அந்த தாய். அது கிடையவே கிடையாது. கிடையாதுன்னு சொல்லாதீங்க. அது வந்து இருந்தாலும் இருக்கிறதுனால அந்த கண்ணீர். ஆனா அவங்க வந்து எப்படின்னா, நம்மளதான் இவங்க தானே பார்த்தாங்க, நம்ம பாட்டி சித்தி சித்தப்பா தானே பார்த்தாங்க. அதனால அந்த பாசம் தான் அவங்களுக்கு அப்படி திருப்பிடுச்சு. அவங்க அம்மா மேல கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. நம்மளை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போனாங்க. நாளைக்கு எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கி நான் என்ன மாதிரி இருக்கிற 2 குழந்தைங்களை எடுத்து வளர்த்து அதுங்களை பெரிய ஆளாக்கி அவங்க வயசான காலத்துல வந்து என் விழப்ப நான் அவங்கள காப்பாற்றணும். அதுதான் என்னுடைய பாட்டி என்னை வளர்த்ததுக்கான இது. அவங்க வளர்த்ததுக்கான அர்த்தம் அதுதான். டெஃபினட்டா அர்த்தத்தை வந்து வாழ்க்கையோட அர்த்தத்தை கற்றுக் கொடுத்ததே உங்க பாட்டி தான் இல்லையா? எப்படி இப்படி இருக்கணும், எப்படி இப்படி பேசணும். ஒன்று கேட்குறேன் நான். இப்போது என்னதான் கோவம் இருந்தாலும் எங்கேயோ இருக்கும், அம்மாவை பார்க்கணுன்னு எங்கேயோ இருக்கும். அதுதான் ஈரோங்கிறது. பார்க்கணுன்னு இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. என்ன கேட்க போகிறீங்கப்பா? ஒரு வேளை கடைச்சி பார்த்துட்டேன். இனி ஏன் விட்டீங்கன்னு தான் நான் கேட்பேன். நீங்கள் என்னை விட்டு அதுக்கும் நான் சேர்த்து நன்றி சொல்லுவேன். அதுக்கும் சேர்த்து நன்றி சொல்லுவேன். ஏன்னா அதனால தானே எனக்கு என்னுடைய பாட்டி கிடைச்சாங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சது. இந்த தன்னம்பிக்கையா
இந்த கவிதை சத்யா பேசுகிறது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குங்க. எனக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவ்னஸ் இந்த குழந்தை எனக்கு கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தொடர்ந்து பேசுவோம் உறவை தேடி நிகழ்ச்சியில். உறவை தேடி சேர்ந்திடாமல் உயிரேடு. தனது தாய் எங்கு இருக்கிறார் என்கிற விவரம் சத்யாவிற்கு தெரிந்திராத போதிலும் அவரது தந்தை மற்றும் அத்தையிடம் சில விவரங்களை கேட்டபோது தாயார் பெயர் சுமதி என்றும் சென்னை பூந்தமல்லி பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு தியேட்டரை ஒட்டிய இடத்தில் அம்மா நகர் என்னும் பகுதியில் வசித்து வருவதாகவும் கூறினர். அந்த தகவலை வைத்துக்கொண்டு பூந்தமல்லி பகுதியில் முழுமையாக விசாரிக்க முடிவு செய்தது நமது உறவை தேடி குழு. அங்கு பலரிடமும் கேட்டபோது பேருந்து நிலையத்தை அடுத்த தெரு ஒன்றில் சுந்தர் திரையரங்கம் என ஒன்று இருப்பதாக கூறினர். அங்கும் சென்று நாம் விசாரித்ததற்கு பலன் ஏதும் இல்லாமல் இல்லை. அடுத்தடுத்து அம்மா தெருவையும் கண்டுபிடித்து அந்த தெருவாசிகள் சிலரது உதவியுடன் கவிதை சத்யாவின் தாயார் சுமதியின் வீட்டை நெருங்கினோம். ஒரு சிறிய வீட்டிற்குள் இருந்த அந்த பெண்ணிடம் சத்யாவின் பெயரை உச்சரித்தோம். அந்த பெயரை கேட்ட அடுத்த கணம் அவரது முகம் ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக படபடத்தது. அம்மா சுமதி அவங்க அண்ணன் தம்பிங்க இங்கே வந்திருக்காங்க. சத்யா பற்றி என்ன சொல்கிறாங்கங்கிறது அவங்கக்கிட்ட பேச தெரிஞ்சுப்போம். அவங்க யார்? அவங்க 2 பேர் யார்? பசங்க. என் பசங்க தான். உங்கள் பசங்க. சத்யா கூட பிறந்தவங்களா அவங்க? ஆமாம். உங்கள் பேர் என்ன? அஜித். உங்கள் பேர்? சண்முகம். சண்முகம். இவங்க உங்கள் கூட பிறந்தவங்க, அதாவது சத்யாவுக்கு தாய் மாமாங்க. உங்கள் பேர் என்னங்க சார்? ஆறுமுகம் சார். ஆறுமுகம். ஆறுமுகம். சக்திவேல். சக்திவேல். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நாங்கள் வந்து வெல்டிங் ஒர்க்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள்? நான் தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன நடந்ததுமா? நீங்கள் முதல் குழந்தை இல்லையா உங்களுக்கு? சத்யான்ற பொண்ணு பிறக்கும் போதே ஊனமாக தான் பிறந்தாங்களா? பிறக்கும் போதே ஊனன்னு சொல்ல முடியாது. பிறக்கும்போது இது அவ்வளோதான் இருந்தது குழந்தை. எப்போ தெரிஞ்சுது அவங்க ஒரு மாற்றுத்திறனாளின்னு? எப்போ தெரிஞ்சதுன்னா ஒரு 3 வயசுலேருந்து நாங்கள் வைத்தியம் பண்ண ஆரம்பித்தோம். ஏன் எதனால என்ன வைத்தியம் பண்ணீங்க? உட்காராது படுக்க வச்சுனே தான் இருக்கணும். அப்பதான் தெரிஞ்சது அவங்களால முடியல. ஆமாம், வீட்டிலே வந்து தலையணி போட்டு உட்கார வைப்போம். உட்கார வச்சு காலை நீட்டி விட்டு பார்ப்போம். அப்படி இல்லை, பள்ளம் நோண்டி நிற்க வச்சு பார்ப்போம். கால் ஸ்டெப்பு வரணுன்றதுக்காக ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணீங்க சின்ன வயசுலயே? என்ன வயசு குழந்தைக்கு அப்போ நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது? அதான் 2 வயசுலேருந்து ஆரம்பிச்சோம். 2 வயசுலேருந்து ஏன்னா 1 வருஷத்துலேயே பொம்பளை பிள்ளை எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பாப்பா நடக்கலையேன்னு சந்தேகம் வந்தது. ஆமா, வந்துதான் நாங்க அதெல்லாம் ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சு பார்த்தா பேபி ஆஸ்பத்திரி எல்லாம் போய் பார்த்தோம். அவங்க இல்லை, இது அவ்வளோதான், நடக்காது அப்படின்னு. ஏன் அவங்க அப்பா கூட வருவாரு. நான் மட்டும் போனதில்லை, அவங்க அப்பாவும் தான் வருவாரு. அப்படியே போயிருந்தோம். 4-5 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் பொண்ணு பையன் என் வயத்துல நின்னாங்க. 6 மாசத்துல இருந்து பெட்ல இருந்தேன். முடியல, எனக்கு வீட்டுல இருந்தா முடியல. அதனால அவர் எடுத்துன்னு போய் சேர்த்துட்டாரு ஆஸ்பத்திரியில. யாரு சேர்த்தாங்க? என்ன உங்களை சேர்த்தாங்க? ஏன்னா 2 குழந்தைங்க இல்லையா, அதனால கொண்டு போய் சேர்த்துட்டாரு. பார்க்க ஆள் இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்க அம்மா எல்லாம் கொண்டு தான் கேட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் எங்க கிட்ட விட்டுருன்னு கேட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்க அம்மா கிட்ட தான் விடுவேன்னு தூக்கின்னு போய் எங்க அம்மா கிட்ட விட்டாரு. அப்ப நீங்க கொண்டு போய் விடலைங்களா? இல்ல, உங்க வீட்டுக்காரர் தான் கொண்டு போய் விட்டாரு. நான் தான் சொல்றேன், 2 குழந்தைங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறேனே. குழந்தைங்க பொண்ணு பையன் பிறந்து நான் அதை, ஏன்னா இது வந்து எதுவுமே பண்ண முடியாம நிலைமை, அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணுன்ட்டு அவர் எடுத்து போய் அவங்க அம்மா கிட்ட விட்டாரு. அப்போ நீங்க வேண்டான்னு சொல்லலையா? ஒரு தாய்க்கு வந்து அப்படியே பதறிச்சு போயிடும்ல. கேட்டனே குழந்தை எத்தனை போய் அங்கேயா விடுறேன்னா, எங்க அம்மா கிட்ட தானே இருக்குது. எங்க அம்மா கிட்ட அப்ப இதை பாப்பியா அதை பாப்பியா? ஏன்னா அது உட்கார்ற குழந்தை, ஓடுற குழந்தை, நடக்கிற குழந்தை இருந்தா நான் விட போறது இல்ல.
குழந்தை உங்ககிட்ட தான் வச்சுக்கணும்னு நினைச்சீங்க நீங்க? ஆ எங்க விடக்கூடாதுன்னு நினைச்சீங்க? ஆமா அதுதான் கேட்டது. எங்க அம்மா கிட்ட தானே இருக்குது, வேற யாருக்கிட்ட போக போகுது குழந்தை அப்படின்னு எடுத்துன்னு போய் அங்க விட்டாரு. நாங்க போவோம் பார்ப்போம். நீங்க போய் பாப்பீங்க அடிக்கடி? ஆமா போவோம், அவர் கூட போவோம், இட்டுன்னு போவோம் பார்ப்போம். குழந்தை அங்கதான் இருக்கும். சரி வந்துருவோம், மெட்ராஸுக்கா வந்துருவோம். அப்படியே இருந்தது. அவர்கிட்டயும் நாங்க வந்து என்னால முடியல, இந்த 2 குழந்தைங்க வளர்க்க. அதான் சொல்றேன், 10 ரூபா சம்பாரிச்சா கூட 1 ரூபாய் கைக்கு வரும், மீதெல்லாம் குடி செலவுக்கு தான் போகும். சாப்பிட மாட்டாங்க, வயிற்று குடிப்பாரு நிறைய. அப்ப குடியும் கொடுத்துட்டோமா இருந்தா இதுக்கு 2 குழந்தைங்க, அந்த பாப்பா நடக்காது. இப்படி இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? எவ்வளவுதான் நான் வீட்டுல இருந்தா 10 ரூபா கொடுப்பாங்களான்னு 3த்தையும் வச்சுக்கின்னு உட்காந்து இருப்பேன். இப்போ நீங்க தாய் மாமா இல்லைங்களா? இப்போ நீங்க இந்த விஷயத்துல தலையிடலையா நீங்க? இல்லை, அப்போ வந்து எனக்கு வந்து 8 வயசு 9 வயசு என்னமா அப்போ. யாருக்கு? எனக்கு சின்ன அந்த அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? ஒரு 20-22 வயசு இருந்திருக்கும் இல்லையா? நீங்க குழந்தை பாட்டி வீட்டுக்கு போன டைம்ல. அப்போ உங்களுக்கு 8-9 வயசா? அவ்வளோதான். கேட்கறதுக்கு வயசும் இல்லை உங்களுக்கு. இதுவும் கிடையாது. இப்போ நீங்க அந்த குழந்தை போய் அடிக்கடி பாத்தீங்களா? போய் இல்லை, அது அண்ணன் போய் பார்த்தாரு. இப்போ எங்கள் பெரிய அண்ணன் போய் பார்த்தாரு. ஒரு சில எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாரு? ஒரு 7 வருஷம் முன்னாடி. குறைஞ்ச 10 வருஷம் இருக்கும். அது முன்னாடி போகிறப்போ ஒரே வீட்டில் இருக்க மாட்டாங்க. எங்கள் மாமா சத்யாவும் அவங்க அப்பாவும் சரி ஒரே வீட்டில் இருக்க மாட்டாங்க. வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. போய் நாங்கள் போய் விசாரிச்சுக்க பார்த்தோம்னா இங்கே இருந்தாங்க, ஏற்கனவே இந்த வாடகை இருந்தாங்களா கூட இருந்தாங்களா அந்த வீட்டில் போய் கேட்போம். கேட்டால் அந்த வேற சத்யா நகர் அங்கே வீடு மாறி மாறி போவாங்க, ஒரே ரெகுலரா. ஆனா முயற்சி அப்பப்போ தேடி இருக்கீங்க, நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆமா. இன்னைக்கும் உங்களுக்கு அந்த பாசம் ஏக்கம் இருக்கா? இன்னைக்கு எப்படிங்க போகும் தாய்? எப்படி போகுங்கிற 10 பிள்ளைங்க இருந்தா கூட அதுதானங்க ஃபர்ஸ்ட் புள்ள எனக்கு. என் புள்ள வயசு பசங்க அப்படி ரோட்ல நடந்து போகும்போதெல்லாம் உங்களுக்கு உங்க புள்ள ஞாபகம் வரும்ல? ஞாபகம் வரும்ல? வருமே. நான் அதை நினைச்சே நான் எவ்வளோ பண்றேன். அதே இடத்துல அதே பூந்தமல்லியில என்னால முடிஞ்சது அந்த மாதிரி யாராவது பார்த்தேன்னா அவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு என்னால முடிஞ்சது பண்ணிட்டு தான் வரீங்க. கூலி வேலை தான். நான் வந்து தினம் 50 ரூபாய் கூலி தான் நான் சம்பாதிக்கிறேன். அப்படி இருந்தும் 10 ரூபாய் வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஏன்னா இது பண்ணனா என் புள்ளைய சேரும், என் புள்ளைய காக்கும். என்னைக்கா இருந்தாலும் நம்ம புள்ள தேடி வரும். இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. சத்யாவை மட்டும் எதுக்கு தூக்கிட்டு போயிட்டாரு? மத்த குழந்தைங்களை எதுக்கு விட்டுட்டாரு அவரு? அது மட்டும்தான். அது என்னவா அவருக்கு? அவரை தான் கேட்கணும். பார்க்கணும் கொல்லணும்னு தோணல. பார்க்கணும் கொல்லணும் இருக்கிற இடம் தெரிஞ்சாதான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பிள்ளைய நான் பார்க்கணுன்ற இந்த 1 மாசமா நான் சரியா வேலை கூட போறதில்லை. இவங்க எப்போ வந்தாங்களோ என் பிள்ளை இந்த மாதிரி இருக்குது காமிக்கிறேன்ற வார்த்தை சொன்னாங்களோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் சரியா வேலை பார்க்கறதே கிடையாது, நிம்மதியா சாப்பிட்றது. ஏன்றா எதுக்குன்னா நான் என் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையோ என்னவோ, நம்ம பிள்ளை எங்கே இருக்குது எவ்வளோ இருக்குது இந்த அளவுக்கு தேடி வராங்கன்னா நம்ம பிள்ளைக்கு என்ன நிலமை, அதை தான் நான் இப்போ யோசிக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை தான் யோசிக்கிறேன். இவ்வளோ நாள் கூட நான் மனசில் நினச்சிக்குவேன். ஆனால் இந்த 1 மாதம் நிம்மதியான தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஆமாம், நிம்மதியான சாப்பாடு கிடையாது, சாப்பிடணும்னு தோணலை. வேலைக்கு போனாலும் வேலை பார்க்க முடியல. புள்ள நிலைமை என்ன ஏது? இப்போ உங்க ஒரு வேளை குழந்தை இங்கே யோதகப்பட்டா உங்க முகம் ஞாபகம் இருக்குமா அந்த குழந்தைக்கு? 10 வயசுல பார்த்தது என்னை பார்த்தா அதை பார்க்க தேவையில்ல. என் புள்ள என்ன மாதிரி தான் இருக்கும், உங்களை மாதிரியே உரிச்சு வச்சிருக்கோம். ஆமா. உறவை தேடி சேர்ந்திடாமல் உயிரேடு. என் குழந்தைய என்னால் மறக்க முடியுமா? அந்த முகத்தை மறக்க முடியுமா? அந்த சிரிப்பை மறக்க முடியுமான்னு ஆணித்தனமாக சொல்லிட்டு இருக்காங்க. என்னாலே அது கேட்கும்போது தாங்க முடியலைங்க. இன்னும் சில விஷயங்கள் அந்த தாய்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அம்மா, எனக்கு 2 பெண் குழந்தைங்க. ஒரு 1/2 மணி நேரம் நான் வீட்டுக்கு லேட்டாக போனால் கூட அவங்க வந்து துடிச்சு போயிடுவாங்க. நானும் போகணுமே டைம் ஆகுதுன்ட்டு வேலைக்கு வந்தால் போவேன். எப்படி நீங்கள் தாங்கியிருக்கீங்க அந்த குழந்தைய பார்க்காம? அதான் சொல்கிறேனே, ஒரு 6 மாதத்துக்கு அவரும் போனாவே இடம் எல்லாம் மாறி போகுது. ஒரு இடத்துக்கு ஒரு இடம் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. நான் படிப்பு அறிவு இல்லாதவன், நான் என்ன பண்ண முடியும்? இப்போ சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுவேன்.
அதை நினச்சி வாழ்க்கை எனக்கு இருக்குது. நான் என்ன சொல்கிறாங்க, ஒரு நடப்போனம் தான் நான் என்னைக்கு இருந்தாலும் நம்ம புள்ள தேடி வருதா வரட்டும். அப்படி ஒரு நேரம் வராமல் இருக்காது, நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். நம்ம ஐயோன்னு வர்றவங்கள ஆதரிப்போம், திருச்சிக்கு வரவங்கள இல்லைன்னு சொல்லாத நம்ம போட்டு அனுப்புவோம். எனக்கு இல்லைன்னா கூட அதுங்களுக்கு போட்டு அனுப்புவேன். இதுக்கு போய் சேரும், நம்ம பண்ணுற தரமும் நம்ம பிள்ளைய காக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் செய்வேன். அப்படி தான் இருக்கிறேன். நான் என்ன பண்ண முடியும்? இது வெள்ளம் அடுத்து இப்போ அடல்தே இல்லை, நீங்கள் நிறுத்திட்டீங்க. மறுத்து போயிடுச்சு. பெத்த புள்ளியே எத்திரி புள்ளியாக இருந்தாலும் யாரும் எந்த தாயும் தூக்கி போட்டுற மாட்டாங்க ரோட்டில். நான் அப்படியெல்லாம் தூக்கி போடலை. ஆனால் அவங்க மூலியமாக இருக்கிறதால நானும் வேஜ மாடி வாதாடி பார்த்தேன். முடியாத பட்சம் இருக்கிறேன், அப்படியே முடியாத பட்சம்தான் இது. முடிகிற மாதிரி இருந்தால் அவங்க எங்கே இருக்கிறாங்க, என் பிள்ளைய எங்கே விட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சு இருந்ததுன்னா இவ்வளோ நாள் அப்படி போய் நான் பார்க்காத இருந்திருக்க மாட்டேன். இப்போவும் சொல்கிறேன் மேடம், என் பிள்ளை என்கிட்ட வரேன்னு சொல்லுதாப்பா, அதை மட்டும் நீங்கள் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சம்பாரிச்சு நான் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் அதை நான் காப்பாற்றுறேன். எல்லா பிள்ளைங்களும் பண்ணுற மாதிரி அதுக்கு நான் பண்ணுவேன். அது மட்டும் யார், என் பிள்ளை தானே. ஆனால் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷமா வந்து பொண்ணு வந்து சரி எங்கே இருக்குதாங்க, அப்பா கிட்ட இருக்குது, ஒரு நம்பிக்கை, அல்ப ஆசை தான். நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்போ வந்து கேள்விப்படுற விஷயங்கள் வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போதான் எனக்கு கேள்விப்பட்டோமா அன்னிலிருந்து வந்து சரி பொண்ணுக்கு எதனா பிரச்சனையா, அதுக்கு எதனா கஷ்டப்படுதா, அதுக்கு எதனா இதாகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கள் அம்மாவால் நடக்க முடியாது. எங்கள் அம்மா அதை வீட்டில் அழுதுன்னு தான் இருக்காங்க. அன்னிலேருந்து எங்கள் என்னாச்சோ ஏதாச்சோ புள்ளைய பாருங்க, இது மூலியமாக போய் புள்ளி நீங்கள் பார்த்து அதை இட்டுன்னு வந்துருங்க அப்படின்னு தான் எங்கள் அம்மா அழுகுது. கை சத்யா, சத்யா அம்மா பொண்ணு பார்க்க மாட்டோம்மா. அம்மா ఇక్కడ ఉంటివా? అమ్మా నా ఎదురు వచ్చేసావమ్మా. சொல்லுமா, அம்மா கூட வந்துருமா. பேசுடா அம்மா கிட்ட. என்ன பேசுறதுன்னு தெரியல. அம்மா 22 வருஷத்துக்கு அப்புறம் பேசுறல நீ. நானே 8 வயசுல பார்த்தது, 8-9 வயசுல பார்த்தது. மாமா நடு மாமா, அது 3 வயசு இருக்கு. நான் தூக்கி ஆறுமுகம் வச்சிருந்தேன். பெரிய மாமாவுக்கு வர முடியல. அவர் நேற்றுலாம் இங்கே தான் இருந்தார். எங்களை கூட்டின்னு போகிறதுக்காக வராங்கன்னு வீட்டில் தான் வந்து இருந்தார். இன்றைக்கி அவரால் வர முடியல. ஃபோன் பண்ணால் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, இப்போ எதுவாக இருந்தாலும் பார்த்து நீ வந்துடுங்க, நான் அப்புறம் வரேன்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொன்னார். எங்கம்மா இருந்த இவ்வளோ நாள்? ஹாஸ்டல். எத்தனை வாட்டியமா வந்து தேடுவாங்க, எத்தனை வாட்டியமா வந்து நாங்கள் அங்கே அலையுவோம். இருக்கிற இடத்த சொல்லலையம்மா. நான் தான் யாருக்கும் சொல்ல வேணாம். ஏம்மா ஏம்மா? என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்ல, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும். நானும் எல்லார் மாதிரி நானும் சாதிச்சு காட்டணும். சரிம்மா சரி, நீ நல்லா இருக்கிறது எந்த தாயும் வானான்னு சொல்ல மாட்டா. நீ நல்லா இரு, நீ வேணான்னு சொல்லலை. ஆனால் என்ன ஒரு தடவை நினச்சி பார்த்தியா? நீங்கள் இத்தனை வருஷமாக என்ன வந்து பார்த்தீங்களா? இப்போ காட்டுற அந்த பாசத்தை அன்னைக்கு நீங்கள் எனக்கு காட்டியிருந்தீங்கன்னா நான் எனக்கு எங்கள் அம்மா வேணும்னு நான் சொல்லுவேன். சரி, உங்கள் அப்பா தூக்கின்னு போய் விட்டாரே, அப்போ உங்கள் அப்பாவை கேட்க வேண்டியது தானே? அப்போ எனக்கு கருத்து தெரியாத வயசு. அப்போ என் பிள்ளைய நீ ஏன் என்கிட்ட விடாம நீ எதுக்கு அங்கே போகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாமே. கேட்டனே. எங்கள் அப்பா ஒரு குடிக்காரராக இருந்திருந்தா கூட நீங்கள் திருத்திருக்கலாமே. கேட்டனே எங்கள் அம்மா கிட்ட தான் நான் விடுவேன்.
உங்ககிட்ட நான் விட மாட்டேன். நீங்க என்ன வேணாம்னு சொன்னதுனால தானே. வானான்னு சொல்லலை, வானான்னு யார் ஒருவேளை உனக்கு அப்படி புரிஞ்சிருக்கலாம், அவங்க ஏதோ இல்லை சொல்லி அவங்கள உனக்கு அப்படி கூப்பிட்டு சொல்லுங்க புரிஞ்சிருக்கலாம். மேடம். ஒரு தாய் அப்படி நினைக்க மாட்டாங்க. நான் தர்மத்தை ஏங்கி குழந்தை. போயிருக்காங்க, ஏங்கி போயிருக்காங்க. இங்க பாருங்க, இவ்வளோ குழந்தை, இது இவ்வளோ குழந்தை. ஒரு நேரம் கூட நான் வயிற்றுக்கு சாப்பிட மாட்டேன், ஒரு நேரம் கூட நான் சாப்பிட மாட்டேன், தூக்கின்னு ஓடுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு. சத்யாவை ரொம்ப உண்மையா, ரொம்ப அன்பா, ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசுவோமா? கூப்பிடலாமா அவங்கள? ம், என்ன எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? சத்யா அவங்க அம்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை மேடம். எனக்கு 21 வயசு கல்யாணம் ஆகி அவங்கள நான் இன்ன வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறேன். அதான் இப்போ நான் அவங்க அம்மாவா நீட்டு சத்யாவுக்கு இப்போ தான் கேட்குறீங்க? நானே பார்த்ததில்லை. நானே பார்த்ததில்லை. அப்புறம் எங்கே நான் பார்க்குறது? உங்களை வச்சு ஒரு லெட்டர் எழுதியிருக்கா, படிங்க. அன்பையும் அரவணைப்பையும் தர மறந்து எனக்கு தாயாக வந்து பிறந்தவளை வணங்குகிறேன் உன்னை. ஏன் தெரியுமா? என்னை பெற்ற அன்னை என்பதால். 10 திங்கள் சுமந்து பத்தியம் இருந்து இரவும் பகலும் காத்து வந்தாய். கருவில் நான் செய்த சின்ன சின்ன லீலைகளை கலைகளாக மாற்ற கனவு கண்டாய். மண்ணில் நான் ஜீவிக்க மரணம் என்னும் போரை சந்தித்து வெற்றி கண்டாய். இத்தனையும் செய்த நீ பிறகு மறந்து போனது ஏன் என்னை? உயிர் சுமந்து உயிர் நோக அணுவணுவாய் துடித்த போதும் அதை சுகமென ஏற்று அள்ளி அணைக்க மறந்தாய். நெஞ்சில் தூளி கட்டி தினம் தினம் சீராட்டி பால் நிலாவை காட்டி பல கதைகள் சொல்லி என் பசியாற்ற மறந்து என்னை கதற விட்டாய். பிறமொழி பேசாது போனாலும் என் மழலை மொழி உணர்ந்து என்னோடு பேச மறுத்து விட்டாய். தொப்புள் கொடி உறவோடும் சின்ன சின்ன சண்டைகளோடும் வளரும் சகோதர பாசம் கிடைக்க ஏக்கம் கொண்டது மனம். இப்படி எண்ணற்ற ஆசைகள் என் மனதின் ஓரம் எல்லாம் கலைந்து போனது, இடிந்து போனது என் ஜீவிப்பில். என்ன செய்ய நான்? துயர் துடைத்து தோளில் சாய்த்து ஆறுதல் தந்து நற்பண்புடன் என்னை வளர்க்க வந்த என் முதல் நண்பன் மதி இழந்து என்னையும் மறந்து தன்னையும் மறந்து ஈன்றவளையும் மறந்து மது உலகில் மயக்கம் கொண்டான். உன் மகனாக நான் உயிர் கொண்டது என் தவறில்லை, என்னை படைத்தவன் செய்த தவறு. இருந்தும் போராடு மன தைரியம் கொண்டு என்று அவள் சொன்ன வார்த்தைகளால் தினம் தினம் போராட்டம். என்னை சுற்றி நயவஞ்சகர் கூட்டம். இருந்தும் போராடுகிறேன், போராட்டமே என் வாழ்வு என்பதால். கடவுளின் படைப்பில் குறைகள் காணலாம் என்னில், ஆனால் நான் வாழும் வாழ்வும் நான் செல்லும் பாதையும் தவறில்லை, என்னை வளர்த்த வளர்ப்பும் தவறில்லை. பிறர் இகழ வாழ்ந்திடாமல் பிறர் போற்ற வாழ்ந்து காட்டு என்று முதுமையிலும் இனிமை தந்த இத்தாய் இல்லை என்றால் நீ இருந்தும் பயனில்லை எனக்கு. உனது வெற்றி உழைப்பு மற்றவரிடமிருந்து பறிப்பு என்ற கண்ணீர் சாபம் வேண்டாம் ஒருபோதும். அது உனக்கான வெற்றி மாலை அல்ல, உனக்கான சவமாலை என்று சொன்ன என் இதய கோவிலில் குடிகொண்டவள். உன்னில் விதைத்த கடனை நீ மறந்து போனாய். உன்னால் விழுந்த கடனை நான் மறந்ததில்லை. வேர்விட்டு கொடியான உன்னையும் வேரை தாங்கும் நிலம் போல என்னை தாங்கும் மனிதர்களையும் நான் மறந்ததில்லை என்றும். காத்திரு, நான் வளரும் வரை எதிர்பார்த்திரு. வாழ்வின் படியில் நான் உயரும் நாளை நிச்சயம் தாங்குவேன். உன்னை என் மகளாக பெற்ற கடனை கடமையுணர்ந்து ஆற்ற நிச்சயம் வருவேன். நீ தவிக்கும் போது உன்னை தாங்கி சுமப்பதற்கு உன் உயிர் உடலை விட்டு போகும் வரை அல்ல, என் உடல் இம்மண்ணில் சாயும் வரை என்றும் நினைவில். கவிதை சத்யா. நான் ஃபீல் பண்றேம்மா.
உங்கள் அம்மா ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் என்னமோ அந்த 22 வருஷம் இழந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து நீ எனக்கு கொடுத்துட்டேன். நானும் ஒரு தாய் தானே. ஆ, ரொம்ப பெருமையாக இருக்குமா. என்ன வார்த்தைகள் பாருங்க, முன்னொன்று என்னென்ன வார்த்தைகள். அன்பை தேக்கி வச்சிருந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, குட்டுங்க வாசம். அதுக்கு தான் அந்த 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 லெட்டரில் ஒரு வார்த்தையும் எவ்வளோ ஏங்கி போயிருக்கு. புரிஞ்சுதான் உங்களுக்கு முதல்ல அந்த லெட்டரு? பேச்சே வரல. பக்கத்தில் இத்தனை பேர், இத்தனை உறவுகள் உனக்கு இருக்கு. எப்படி இருக்கு உனக்கு இப்போ? சந்தோஷமா இருக்குல்ல? இப்போ எப்படிமா ஃபீல் பண்றேன்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை பேர் எனக்கு இப்போ இருக்காங்கன்றது இப்பதான் எனக்கு தெரியுது. இந்த உறவை தேடி நிகழ்ச்சி பல உறவுகளுக்கு பாலமா இருப்போம். நிறைய பேரை நாங்க சேர்க்கணும். நன்றி, வணக்கம். எங்கே நீ எங்கே எங்கும் முன் சொந்தம் உறவை தேடி சேர்ந்திடாமல் உயிரே